ஹலோ மாமா, உங்க பையனுக்கு புத்தி சொல்லணும்னா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சொல்லுங்க. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்ப கிளம்புறீங்களா என்ற விக்ரம் கதவை நோக்கி கை காட்டினான். விக்ரம் அவ்வாறு சொன்னதும் யஷ்வந்த் திகைத்து நின்றார். விக்ரமின் மீது இருந்த கோபத்தில் என்ன செய்வதென்று புரியாமல் சங்கரின் கன்னத்தில் பலாரென்று அறைந்த யஷ்வந்த், டே நான் கடைசி முறையா சொல்றேன், ஒழுங்கா போய் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளு என்றார். இல்லப்பா, என்னால முடியாது. நான் ஏன் அப்படி பண்ணணும்? இந்த சுரபி குடும்பத்தை காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணுமா? அது எப்பவுமே நடக்காது என்று சங்கர் கோபமாக சொன்னான். சங்கர் சொன்னதை கேட்டு கோபமடைந்த யஷ்வந்த் அவனை முன்னே தள்ளி, நீ இப்போ உடனே உன் தம்பி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற, இல்லைனா என் வீட்டில் உனக்கு இனி இடம் இல்லை என்றார். சங்கரால் அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. எனவே வேறு வழி இல்லாமல் அவன் சரவணனின் காலில் விழுந்தான். ஆனால் தன் தலையை உயர்த்தி அவர்கள் முகத்தை கூட பார்க்கவில்லை. அந்த கணமே தான் இறந்து விட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தான். சித்தப்பா, சித்தி, சுரபி, என்னை மன்னிச்சிடுங்க என்று சங்கர் மெல்லிய குரலில் சொன்னான். அதை பார்த்த விக்ரம் திருப்தி அடைந்தான். சரி விடு சங்கர், ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்ட. ஆனா திரும்பவும் இந்த மாதிரி பண்ணாத. நாமெல்லாம் ஒரே குடும்பம், உனக்கு அது புரியும் நினைக்கிறேன் என்ற சரவணன் சங்கர் எழுவதற்காக கை கொடுத்தார். விடு சரவணா, அவனுக்கெல்லாம் நீ ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்காக நீ அவனை ஜெயிலுக்கு அனுப்ப நினைச்சாலும் நான் அதுக்கு குறுக்க வரமாட்டேன் என்று யஷ்வந்த் சொன்னார். அவரின் நடிப்பை பார்த்த விக்ரம், இது உலகமகா நடிப்புடா சாமி என்று வாய்க்குள் முணுமுணுத்தான். என்ற யஷ்வந்த் சங்கரை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து வெளியேறினார். வெளியே சென்றதும் அதுவரை அமைதியாக இருந்தவர்களின் முகம் கடுமையாக மாறியது. மறுபுறம் ரேணுகா விக்ரம் மீது இன்னும் கோபத்தில் இருந்தார். இங்கே பாருங்க, விக்ரம் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அப்பாவி எல்லாம் இல்லை. இன்னைக்கு அவன் உங்கள் அண்ணங்கிட்ட எப்படி பேசினா பார்த்தீங்களா என்று ரேணுகா கேட்டார். அவன் என்ன பண்ணான் ரேணுகா? புத்திசாலித்தனமாக பேசி சங்கரை நம்ம காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்கான். அதுக்கு நீ அவனை பாராட்டணும் என்று சரவணன் சொன்னார். மறுநாள் சுரபியும் விக்ரமும் வழக்கம் போல ஜோதி டவர்ஸிற்கு சென்றனர். போட்டியில் சுரபி வெற்றி பெற்றதை அடுத்து டைரக்டர்ஸ் குரூப் அவளை சீஃப் டிசைனராக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. எனவே சுரபி தற்போது சீஃப் டிசைனராக பொறுப்பேற்றுவிட்டாள். இந்தியாவின் சிறந்த டிசைனாக கிங் ஆஃப் தி வேர்ல்டு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அது சுரபியின் டிசைனுக்கு மதிப்பையும் பெயரையும் கொண்டு வந்தது. மறுபுறம் ராகுல், கிருத்திகா இருவரும் நீண்ட விடுப்பு எடுத்துள்ளனர். நகை கண்காட்சியில் ஏற்பட்ட அவமானத்திற்கு பிறகு அவர்களால் அந்த கம்பெனியில் முகத்தை காட்ட முடியவில்லை. மதிய உணவு நேரத்தின் போது சுரபியிடம் வந்த விக்ரம், டார்லிங், நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன், அது வரைக்கும் மாமாவை தேடாம சமத்தா வேலையை பாரு, ஓகேவா என்று சொல்லிவிட்டு அவளின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அங்கிருந்து வெளியேறினான். அவன் வெளியே வந்தபோது அவனுக்காக வெளியே ஒருவர் காத்திருந்தார். அவனை பார்த்ததும், வணக்கம் சார், மனோகரா காலனியில் நீங்கள் ஒரு பங்களா புக் பண்ணியிருந்தீங்க இல்லையா? அதுக்கான எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிருச்சு. இனி நீங்கள் எப்போ வேணாலும் அந்த பங்களாவுக்கு ஷிஃப்ட் ஆகலாம் என்றார். அவரை பார்த்து தலை அசைத்த விக்ரம், அது சரி, உங்கள் பேர் என்ன என்று கேட்டான். சார், என்னோட பேர் குமார், மனோகரா ரியல் எஸ்டேட்டோட ஜெனரல் மேனேஜர். லாஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் பங்களாவை பார்க்க வந்தபோது எங்கள் எம்ப்ளாயி உங்ககிட்ட கொஞ்சம் அலட்சியமாக நடந்துக்கிட்டான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று குமார் சொன்னார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பி கூல் என்று விக்ரம் சொன்னான். தனது விசிட்டிங் கார்டை எடுத்து விக்ரமிடம் கொடுத்த குமார், உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் என்ன தேவைப்பட்டாலும் உடனே எனக்கு கால் பண்ணுங்க, உங்களோட எல்லா வேலையும் நானே தனிப்பட்ட முறையில் பார்த்து முடிச்சு தரேன் என்றார். அவரை பார்த்து புன்னகைத்த விக்ரம், சரி சார், நான் கிளம்புறேன் என்றவன் அவரிடம் இருந்த பங்களாவின் டாக்குமெண்ட்டுகளை வாங்கி கொண்டு அலுவலகத்திற்குள் நுழைய முற்பட்ட போது அவனுடைய ஃபோன் அடித்தது. சுரபிதான் ஃபோன் செய்திருந்தாள். அவன் ஃபோனை எடுத்ததும், விக்ரம், இப்போதான் அப்பா ஃபோன் பண்ணாங்க, இன்னைக்கு நைட்டு ஏதோ டின்னருக்கு போகிறாங்களாம், நீயும் நானும் கூட அதில் கலந்துக்கணும் என்று சொன்னாள். டின்னரா? திடீர்னு என்ன என்று விக்ரம் கேட்டான். அப்பாவோட ஃப்ரெண்டு புது வீடு வாங்கியிருக்காரு, அதுக்காக டின்னர் கொடுக்குறாங்க என்று சுரபி சொன்னாள். அப்படியா? யார் அது என்று விக்ரம் கேட்டான். பிரம்மானந்தம் அங்கிளோட பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறா. அவன் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்க்குறான். அவன் தான் தன்னோட லவ்வருக்கு புது வீடு வாங்கி கொடுத்துருக்கான் என்று சுரபி சிரித்து கொண்டே சொன்னாள். சரி, போயிட்டா போச்சு.
என்ற விக்ரம் போனை கட் செய்தான். மாலை நேரம். நால்வரும் காரை விட்டு இறங்கி ரெஸ்டாரண்ட் உள்ளே சென்றனர். ரெஸ்டாரண்டிற்கு உள்ளே செல்லும் போது சுரபி விக்ரமுடன் பேசிக் கொண்டிருந்தாள். சரவணன், ரேணுகா இருவரும் தங்களுக்கு தெரிந்தவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தனர். இந்த பிரேமானந்தம் அங்கிள் எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் இருந்தாரு. எங்க 2 பேர் குடும்பமும் ஒரே ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. ஆனா டைரக்டர் குரூப்ல இருந்து அப்பாவை தூக்கிட்ட பிறகு அவர் எங்க கூட ரிலேஷன்ஷிப்பை கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்ல, எங்க பார்த்தாலும் எங்களை கேலி பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் சீஃப் டிசைனரா இருக்கிறதால அவங்க மொத்த குடும்பத்தையும் டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதை நினைக்கும் போது எரிச்சலா இருக்கு. இப்ப திரும்பவும் நம்மளை பார்த்து போலியா சிரிச்சு போலியா பேசுவாங்க. இவங்க எல்லாம் என்ன ஆளுங்களோ என்று சுரபி விக்ரமிடம் புலம்பினாள். விடு பேபி, உலகம் அப்படிதான். இதெல்லாம் நாம பெருசா எடுத்துக்க கூடாது என்று விக்ரம் சொன்னான். அவர்கள் ரெஸ்டாரண்டிற்குள் நுழைந்ததும் பிரேமானந்தம் அங்கிள் பிரம்மானந்தம் அவர்களை வரவேற்றார். அட சுரபி, சீஃப் டிசைனர் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறமா இந்த விக்ரம் கூட தான் இருக்கியா என்று என்று சரவணன் சொன்னார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.